ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அரபு தீபகற்பத்தில் முழுசாக இஸ்லாத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோமாபுரிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரசீகத்திற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதங்கள் போட்டாங்க. யமனுக்கு கடிதம் போட்டாங்க, ஈராக்கு கடிதம் போட்டாங்க, மிஸ்ருக்கு கடிதம், இந்த மாதிரியான சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் போட்டாங்க. அப்போ இந்த பணி பார்த்தீங்க அப்படின்னா அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு சவாலை சந்திக்குது. அதில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வியாக்கியானம் கொடுக்குறாங்க. என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இனி வெளியூர்களுக்கு கடிதம் எல்லாம் போட வேண்டியதில்லை. ஏன்னா அந்த கடிதம் போடும்போது ரசூல் என்ன சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் எனக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்கன்னு சொல்லி தான் கடிதம் போடுவாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இல்லை. இப்போ இந்த அடிப்படையில் நாம் என்ன பண்ண முடியாது, கடிதங்கள் போட முடியாது. அதுவும் இல்லாமல் எதுக்கு நம்ம வெளியெல்லாம் படையை அனுப்பிட்டு இருக்கணும், நமக்கு தான் இப்போ ஒரு அருமையான ஒரு அரசாங்கம் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளை நாமளே ஒரு தற்காப்பு ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுக்கே இந்த ஒரு மார்க்கத்தை வச்சுக்கிட்டு நம்மளே நல்ல விதமாக ஆட்சி பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நலனை மட்டுமே பேணி கொண்டு இருந்தால் போதுமானது. வெளியிற மக்கள் எப்படி போனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த ராஜா தானே அந்த மக்கள் மேலே அநியாயம் பண்ணுறான், அதை போய் நாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஆட்சி கீழே இருக்கக்கூடிய மக்களை மட்டும் நாம் நல்ல விதமாக உரிமைகள் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறாமில்ல, என்ன சொல்கிறான் அல்லாஹ்னு பார்த்தீங்கன்னா, இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களை நீங்களே தீமையிலிருந்து தற்காத்து கொள்ளுங்கள், நீங்கள் நல்வழி பெற்றுவிட்டால் வழி தவறி சென்றவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது அப்படிங்கிற இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அப்போ இது அபூபக்கர் ரலியல்லாஹு கேள்விப்பட்டவொன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு கோவம் வருது. நேராக வர்றாங்க, என்ன விளையாடுறீங்களா, என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆயத்தை சொல்லி, இந்த ஆயத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறீங்களா, என்ன சொல்கிறோம் அல்ல இந்த இடத்துல, இறை நம்பிக்கை கொண்டவரை உங்களை நீங்களே காத்துங்க. முதல்ல நீங்கள் உங்கள் லெவலில் காத்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் ஈமானை காத்துக்குங்க, உங்கள் லெவலில் நீங்கள் நரகத்திலேருந்து தப்பிச்சுக்குங்க போதும். நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் நீங்கள் நல்லபடியாக தௌஹீதுல இருந்து, இப்போ இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டு இன்றைக்கி பாருங்கள், முஸ்லீம்களுடைய பெரும்பான்மையோடைய ஆர்கியூமெண்ட்டு, என்னங்க கிலாஃபத்துலாம் பேசுகிறீங்க, நம்ம லெவலில் நம்ம அக்கீதா சரி பண்ணால் போதும், நம்ம லெவலில் நம்ம தௌஹீத் சரி பண்ணால் போதும், நம்ம லெவலில் நாம் எவ்வளோ பெரிய அனாச்சாரங்கள்லேருந்து வெளிப்பட்டு இது வந்தால் போதும், வேறு எதுவும் சிந்திக்கிறது இல்லை அப்படிங்கிற, வேறு எதுவும் நாம் செய்ய வேண்டியதில்லை, வேறு எதுவும் சிந்திக்க கூட தேவையில்லைங்கிறாங்க. ஆனால் இது அழிவை நோக்கி கொண்டு போகும். இதுதான் சலஃபுடைய மன்ஹஜ். உண்மையில் சலஃபுகள் எப்படி செயல்பட்டுருக்காங்க, இப்படி கிடையாது. நீ அக்கீதா சரி பண்ணாலும், நீ தௌஹீத் சரி பண்ணாலும், நீ தர்காவுக்கு போகாமல் இருந்தாலும் நரகத்துக்கு போவ, ஆனால் கண்டிப்பாக உனக்கு தண்டனை கிடைக்கும். இதுதான் வசனத்துடைய மீனிங் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு பிரிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, வழி தவறி சென்றவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் இழைக்க முடியாது எனும் இந்த வசனத்தை நீங்கள் ஓதுகிறீர்கள், ஆனால் இதை தவறாக நீங்கள் விளக்கம் தருகிறீர்கள். ரசூலா எங்களுக்கு இந்த ஆயத்தை எப்படி தெரியுமா கிளாஸ் நடத்தினாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதி இழைப்பவனை பார்த்தும் மக்கள் அவனது கரத்தை பிடித்து தீமையிலிருந்து அவனை தடுக்காமல் இருந்தால் அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தனது தண்டனையை பொதுவாக வழங்கி விடுவான். ஒருத்தன் அநியாயம் செய்கிறாது நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பார்த்துட்டும் நீங்கள் அவனுடைய கையை பிடிச்சி நீங்கள் தடுக்கலை அப்படின்னா அல்லாஹ் உங்கள் மேலே தண்டனையை வழங்குவான். பிறகு நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள், ஆனால் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்படாது. அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நின்று மன்றாடுவீங்க, ஆனால் உங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த தகுதி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது திர்மிதியில் 2094 2095 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ இதில் பாருங்கள், அநீதி செய்யக்கூடியவனுடைய கையை பிடிச்சி தடுக்கிறதுனா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி கீழே எவன் அநீதி செஞ்சுட்டு இருந்தான், யாருமே இல்லை. அப்போ பக்கத்து நாட்டு மன்னர்கள் அநீதி செய்கிறத நாம் சகிச்சிக்க முடியாது. இந்த பூமியில் எங்கே அநீதி நடந்தாலும் நாம் சகிச்சிக்க முடியாது. ஏதோ ஒரு பகுதியில் பலவீனர்கள் நசுக்கப்பட்டால், ஏதோ ஒரு பகுதியில் உரிமைகள் மீறப்பட்டால் நாம் அந்த இடத்துல போய் தட்டி கேட்கணும். இது நம்ம மேலே கடமைன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இதுதான் சலஃபுகளுடைய வழி. அப்போ இந்த இடத்துல உட்காந்து நாம் அக்கீதால பியூர் ஆகிட்டோம், நாம் வணக்க வழிபாடுகள் பர்ஃபெக்டாக பண்ணுறோம், நம்ம கிட்ட எந்த பிதத்தும் என்ன இருந்தது, பிதத்து எந்த தீமை இருந்தது அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில்? எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த தீமை இருந்தது. எது? அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் தங்களுடைய நாட்டில் அநியாயமான ஆட்சி முறையை வச்சுருந்தாங்க. அப்போ அதை ஒழிச்சு கட்டுவதற்காக செய்ய வேண்டிய ஒரு பணி இருந்தது. இப்போ இந்த கடமையை நாம் செய்யாமல் விட்டோம்னா அல்லாஹ் நம்முடைய துவாவை கேட்க மாட்டான், நம்மளை தூக்கி என்ன சொல்கிறோம், நம்மளை ஒரு அருவருப்பாக நம்மளை தூக்கி கடாசிடுவான். இந்த இழிமையான ஒரு நிலை இருக்குல்ல, இந்த இழிவான நிலை, இந்த நிலையில தான் இன்றைக்கி சமுதாயம் இருக்குது. இன்றைக்கி பாருங்க,
சிஏஏ பிரச்சனை, புரொட்டஸ்ட் பிரச்சனை, ரோஹிங்கியா பிரச்சனை, காஷ்மீர் பிரச்சனை, சிரியா பிரச்சனை, ஈராக் பிரச்சனை, ஆப்கானிஸ்தான் பிரச்சனை, ஒரு பிரச்சனைக்காவது அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறானா? உதவியே கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு அல்லாஹ் ஒதுங்கியிருக்கான். எக்கேடோ கெட்டு சாவுங்க, நீங்களா நாசமாக போங்க, ஏன் மூஞ்சியில் வந்து முழிக்காதீங்கன்னு. இப்போ இன்னும் சொல்ல போனால் பேக்லேயே தான் போயிட்டுருக்குறோம். இப்போ பாருங்கள், நம்முடைய பள்ளிவாசலில் வழிபாட்டு உரிமை கூட நமக்கு மறுக்கப்படுது. இன்னைக்கு நோய் இருக்குது இல்லை, அது ஒரு தனி சார்ச்சுன்னு வைங்க. அப்போ பின்னோக்கி தான் போயிட்டுருக்கேன் பாருங்க. அல்ல உன் தொழுகையும் எனக்கு தேவையில்லை, உன் தவாஃபும் எனக்கு தேவையில்லை, உன் ஹஜ்ஜும் எனக்கு தேவையில்லை. நல்லா பூமியிலே நம்ம வணக்க வழிபாடுகளை சுருட்டி மூஞ்சில எறிகிறான். இன்னும் மேலே போனோம்னா இதை விட மோசமாகத்தான் சூழ்நிலை இருக்கும். அதனால் ஒழுங்காக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையை கவனித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கைக்கு நம்மளை நாம் தயார்படுத்தி கொண்டால் மட்டுமே தான் இந்த உம்மத்து மறுபடியும் கண்ணியத்தையும் அடையும், அல்லாஹ்வுடைய அந்த நேசத்திற்குரியதாகவும் மாறும். மறுமையிலும் நாம் என்ன ஆகுமோ அல்லாஹ்வுடைய அந்த அஸாபிலிருந்து தப்பிக்க முடியும்.